எனக்கு தெரிஞ்சு வரத்துக்கு நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போ வந்து ரைடிங் போக தோணுச்சுன்னு வைங்களேன். ஸோ நம்மக்கிட்ட ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாமே இருக்குது. ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரைடர்ஸ் போவாங்க. ஐயோ நம்மளும் அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கலாமே, நம்மளும் போயிருக்கலாமே, ஏன் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால தான் அன்றைக்கி லீவ் போட்டாலும் என்றைக்கு லீவ் கிடைக்குதோ அன்றைக்கி ரைடிங் ஜாக்கெட் எடுத்துகிட்டு மாட்டிட்டு கிளம்பணும்னு பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 hour 37 நிமிஷம் 95 கிலோமீட்டரு, அதாவது 101. நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. டைமிங்க்கு போகணுங்க. இந்த பாரு அங்கே பறித்து வச்ச பூ இன்னும் பறக்காமல் இருக்க. ஓடாத நில்லு. ஐயோ விழுந்துருச்சுங்க கீழே. ஓகே, கேமரா சூப்பராக ரெக்கார்ட் ஆகுது. அர்ஜெண்ட்டாக போகிறோம், அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்து போகணும். எல்லாருக்கும் ரொம்ப சாரி. ஏன்னா வந்து லாஸ்ட் டைமில் நேற்று தான் போட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி போகிறேன் அப்படின்ட்டு. யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் உங்களோட சேஃபை நீங்கள் பாருங்கள். நான் அப்படி போனேன், நான் வந்து ரைடிங் ஜாக்கெட்டே இல்லாமல் நான் சோலோவாக போயிட்டு வந்தேன், டிஷர்ட் மட்டும் போட்டு போனேன் அப்படின்றாங்களாம். ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு நாளைக்கு உளுந்து வாரினாங்கன்னு வைங்களேன், அப்போ தெரியும் அவங்களுக்கு வீட்டில் என்ன வீட்டில் எப்படி பார்த்துப்பாங்க, வீட்டில் என்ன திட்டுவாங்க, இதுக்கப்புறம் பைக் கொடுப்பாங்களா, அதெல்லாம் அவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா ஜாலியாக அப்படியே பைக் எடுத்தோமா ஊரை சுத்தனமான்னு இருக்கும். லைட்டாக ஆக்சிடெண்ட் ஆனாலும் நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அது எனக்கு சொல்லவே வேணாம்.